கரூர் சம்பவத்துல பலியானவங்களுடைய குடும்பத்துக்கு அரசு வேலை வழங்குறதுக்கான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாரு முதல்வர். இந்த வழக்கை இந்த அரசு உத்தரவை எதிர்த்து ஒரு பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்துச்சு. அந்த வழக்கை அவசர வழக்கா விசாரிக்க நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இதனுடைய முக்கிய செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களோட செய்தியாளர் மாரிச்சாமி இணைப்பில் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் மாரிச்சாமி. இப்ப இந்த மனு தொடர்பா என்ன சொல்லியிருக்காங்க, மேலும் உங்களுடைய தகவல்களை நீங்க சொல்லலாம். கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கரூர்ல ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது. விஜய் தாவேகா தலைவர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பங்கேற்ற பொதுக்கூட்டம். அந்த கூட்டத்துல கூட்ட நெரிசல் சம்பவத்துல 41 பேர் உயிரிழந்தாங்க. இந்த குடும்பத்தினருக்கு தற்பொழுது அரசு பணி வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பொதுநல மனு ஒண்ண உயர் நீதிமன்ற மதுரை அமர்வுல மனிதநேய ஜனநாயக கட்சி அதோட மாநில நிர்வாகி சீனி அகமது ஒரு பொதுநல மனு போடுறதுக்காக அந்த பொதுநல மனுவை தயார் பண்ணிட்டு அந்த வழக்கை அவசர வழக்கா எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் ஜெகதீஷ் சந்திரா மற்றும் பூர்ணிமா ஆகியோர் கொண்ட அந்த நீதிபதிகள் கொண்ட அமர்வுல அவரது வக்கீல், அதாவது மனிதநேய ஜனநாயக கட்சியோட மாநில நிர்வாகி சீனி அகமதோட வக்கீல் முகமது ரஷீத் ஒரு முறையீட வச்சிருந்தாரு. அந்த முறையீடு அதாவது இந்த 41 பேர் உயிரிழந்த 41 பேர் குடும்பத்துக்கு அரசு பணி வழங்கக்கூடாது அப்படின்னு நாங்க மனு போட போறோம், வழக்கு போட போறோம். அந்த வழக்கை நீங்க அவசர வழக்கா எடுத்து விசாரிக்கணும். ஏன்னா விஜய் தாவேகா தலைவர் முதல்வர் விஜய் கரூருக்கு அந்த 41 பேரை பார்க்கறதுக்கு போறாங்க, இல்ல கரூருக்கு ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போறாங்க. இந்த நேரத்துல இந்த மாதிரியான சம்பவங்கள், இந்த மாதிரி 41 பேருக்கு அரசு வேலை வழங்கக்கூடாது அப்படின்னு அந்த மனுவுல குறிப்பிட்டிருக்காங்க. அதை அவசர வழக்கா எடுத்து விசாரிக்கிறதுக்காக சொல்லியிருந்தாங்க. ஆனா நீதிபதிகள் இது அவசர வழக்கா எடுத்து விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவை நீங்க எப்பயும் போல கோர்ட்ல லிஸ்ட் ஆகி அது வரட்டும், விசாரணைக்கு வரும், அவசர வழக்கா எடுத்து விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.